பேராசிரியர் முனைவர் டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக திறம்பட சேவை செய்து வருகின்றார்கள். சென்னை மாநகர அருவி திருக்கோயிலின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர், டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தின் செயலாளர் என பல்வேறு விதமாக வேதாத்திரிய சேவை செய்து வரும் ஐயா அவர்களை சீர் செய்த பண்பாடு பற்றி எடுத்துரைக்க வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இறையாற்றலை வணங்கி ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளாசியை வேண்டி இந்த சிறப்பான யோகா தினத்திலே சீர் செய்த பண்பாடு என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு உரையாற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த யோகா தினத்திலே புதிதாக யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும், தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எத்தனையோ பேர் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஏற்கனவே வேதாத்திரி மகரிஷியினுடைய ஒரு அற்புதமான மனவளக்கலை யோகத்தை பயின்று கொண்டிருப்பவர்கள் இருக்கிறீர்கள். உலகமெங்கும் ஆன்மீக சிந்தனைகளே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பிலே வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மனவளக்கலை அன்பர்களின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளுக்கு நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே மனித வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த வாழ்க்கை ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடல் கெட்டு மனம் கெட்டு பொருளாதார பிரச்சனைகளுக்கு இடையிலே மனித மனம் ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையிலே உடல் நலம் பாதிப்படைகிறது, மனம் பாதிப்படைகிறது, உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருகின்றன. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த யோகக்கலை. அந்த யோகக்கலையிலே சீர் செய்த பண்பாடு என்ற ஒரு தலைப்பை தான் நாம் பார்க்கிறோம். அதாவது எல்லாவற்றிலும் மனித வாழ்க்கையிலே மனிதன் தோன்றி இதுகாரும் பல்வேறு சீர்திருத்தங்களை மனித அறிவு செய்து கொண்டே வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். மிகப்பெரிய அவலத்தை நோக்கி பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனிதனை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் அந்த மனதை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு தாழ்வாக ஒரு நிலையில சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மனிதரிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு என்று இரண்டு வகைகளை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த மிருக குணத்தை மாற்றிக்கொள்ளாமலேயே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் இந்த உலகத்தில் துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிருக குணம் என்று 4 வகையிலே சொல்லப்படுகிறது. பிற உயிரை துன்புறுத்துதல், அதனுடைய வாழு சுதந்திரத்தை பறித்தல், அதனுடைய உடலை திருடுதல், அதனுடைய உயிர் கொலை செய்தல், திருடுதல், கொலை செய்தல், சுதந்திரம் பறித்தல், துன்புறுத்துதல் என்ற 4 குற்றங்களை உடைய அந்த மிருக குணங்களை பெற்று வந்த மனிதன் அதை தொடர்ந்து பல்வேறு வகையிலே தன்னை பற்றி அறிந்து கொள்ளாமல், தனது மனதை பற்றி அறிந்து கொள்ளாமல் மனித மனம் இவ்வாறு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனால் இந்த உலகத்தில் அமைதி இன்மை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. உயர்ந்த பண்புகளை மனிதர்கள் கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் காலமாக இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல பண்பாளர்கள், ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ப அபிரதமான ஒரு வளர்ச்சி விஞ்ஞானத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த நல்ல பண்புகளை ஒரு பக்கம் கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு நமது திறமைகளை கூட்டிக் கொண்டோம் என்றால் அதற்கு ஈடு கொடுத்து இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதற்கு, துன்பமில்லாமல் வாழ்வதற்கு, பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் வாழ்வதற்கு, உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் வாழ்வதற்கு நல்ல பண்புகளை ஒரு பக்கம் இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும்.
இந்த உலக யோகா தினம் என்பது ஒரு நல்ல நல வாழ்வு என்று ஒரு பக்கம் இதை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்வாழ்வு, ஞானம், உலக அமைதி என்ற பெரும் நோக்கத்தோடு இந்த உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. யோகா என்பது வெறும் உடலை மாற்றுவதற்கான உடற்பயிற்சி மட்டுமல்ல. யோகம் என்பது அனைத்தையும் நல்ல பண்புகளையும் சேர்த்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு வேண்டியது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதன் தீய குணங்களை அவன் அதிகமாக சீக்கிரம் அதை பின்பற்றல, தனியாக சொல்லித்தர வேண்டியதில்லை. நல்ல பண்புகளுக்கு தான் பயிற்சி தேவையாக இருக்கிறது. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் வாழ்வது, துன்பப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது என்ற ஒரு மிகப்பெரிய இரண்டொழுக்க பண்பாட்டை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்திருக்கிறாங்க. பண்படுதலே பண்பாடாகும். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ உடல் நலத்திற்கோ வாழ்க்கைக்கோ துன்பம் தருமெனில் அதை தவிர்ப்போம் என்பது வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அற்புதமான ஒரு அணுகுமுறை. இப்பொழுது என்ன துன்பம் வருகிறதோ அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் சில நல்ல பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அத்தகைய பண்பை தான் அருள் தந்தை அவர்கள் அழகாக வடிவமைத்து புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமிழ் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும் பொதுவிதியாய் பிறபொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது யாருக்கும் நான் துன்பம் தராமல் வாழ்வேன், என் உடல் உழைப்பை கொண்டு அறிவின் திறத்தை கொண்டு நான் வாழ்வேன். இப்படி ஒவ்வொரு பண்புகளையும் நல்ல கூர்ந்து கவனிச்சோம் என்றால் அந்த மிருக குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைகிறது. இதை ஒருவர் தனியாக பின்பற்ற வேண்டி இருக்கிறது. மனிதர்களுக்கு இதையெல்லாம் ஒரு போதனையாக சொல்லிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுகாரும். அதை சாதனையாக மாற்றுவதற்கு சில பயிற்சி திட்டங்கள் தேவையாக இருக்கிறது. இந்த யோக கலையில முழுமையான பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் அவர் போதனையும் சாதனையும் கலந்த ஒரு ஆன்மீக சாதனையில் ஈடுபடுவார். அவ்வாறு உயர்ந்தவர்கள் ஒரு பக்கம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த உயர்ந்தவர்கள் எல்லாம் உயராதவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். உயர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர்கள் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த தொண்டு நிலையமாக உலக சமுதாய சேவா சங்கம் இந்த உலகத்தை வலம் வந்து நல்ல பண்புகளை சமுதாயத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே நாமும் அதனை முறையாக கற்று அந்த வழியை நாம் பின்பற்றி பண்பாட்டை உயர்த்துவோம், நாமும் உயர்வோம், சமூகத்தையும் உயர்த்துவோம் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் யோகாதன வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.